வெஸ்டர்ன் வியூவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு த கிரேட் சோலார் ஃப்ளாஷ் அப்படின்னு ஒரு தியோரி, த கிரேட் அவேக்கனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மெட்டாஃபிசிக் லெவலில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ஃபினோமெனா இந்த சோலார் ஃப்ளாஷை வந்துட்டு இன்னும் மெட்டாஃபிசிக் லெவலில் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. சோலார் ஃப்ளாஷ் வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் ஃபெனமினா இப்போ நடந்துட்டு இருக்குது, முன்னிலேருந்து நடக்குது, பட் இப்போ கொஞ்சம் இன்டென்சிவாக நடக்குது. அது என்னன்னா, இந்த சூரியனில் வந்துட்டு அதோட சர்ஃபேஸில் வந்துட்டு எராப்ஷன்ஸ் வருது. சோலார் ஃப்ளார்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு சூரிய புயல்னு கூட சொல்லலாம். அதுக்கு மேலே நடக்கிற அந்த எராப்ஷனில் நிறையா மின்காந்த கதிரலைகள் லைக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு வருது. இந்த வேவ் வந்துட்டு அதோட லைட், அந்த லைட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அந்த ஸ்பீடுக்கு வந்துட்டு அது ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதோட ரே வந்து காமா ரே. அதோட இம்பேக்ட் டு த ஹியூமன் பீயிங், ஹியூமனோட டிஎன்ஏ அந்த பிரெயினுக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் கொடுக்குது. இதனால வந்து நம்ம டிஎன்ஏ வந்துட்டு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இப்போ இருக்கிற டைமென்ஷன், அதாவது 3rd டைமென்ஷனில் இருக்க நம்ம உலகம் மனிதர்கள் வந்துட்டு புது பூமி மாதிரி வரப்போகுது. அதாவது 3rd டைமென்ஷன்லேருந்து 3Dலேருந்து 5D மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு என்ன மெயின் பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக 2020லேருந்து 2030 வரைக்கும் இந்த கிரேட் சோலார் ஃப்ளாஷ் நடக்க போகுது. இதனால வந்துட்டு நிறைய மாறுதல்கள் வரும். ஸோ இதனால் பூமி வந்து ஒரு புதிய பரிமாணத்தை அடைய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதிரலைகள் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த காமா ரே இருக்குங்களே, இந்த காமா ரே வந்து ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி, பவர்ஃபுல் பார்ட்டிகல்ஸ். இது அந்த மெட்டாஃபிசிக் லெவலில் காட் பார்ட்டிகல்னே சொல்கிறாங்க. இதை வந்து ஃபோட்டான் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து காட் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு பூமிக்கு வரனால அது மனிதர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய இம்பேக்டாக கொடுக்குது. மனிதர்களே வந்துட்டு ஒரு நம்மளோட டிஎன்ஏவே மாறி நம்ம வேறு லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் காமானா, இப்போ நம்ம நார்மலாக நம்ம இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து பேட்டா ஃப்ரீக்வன்சியில் நம்ம இருப்போம். காமா ஃப்ரீக்வன்சி எப்படின்னா சூப்பர் கான்ஷியஸ். அது வந்து அட்வான்ஸ் மெடிடேஷனால தான் இந்த ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த காமா ஃப்ரீக்வன்சி எவ்வளோ பவர்ஃபுல்லான காமா ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அதனால தான் இந்த இந்த மெட்டாஃபிசிக் லெவலில் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு கிரேட் அவேக்கனிங்காக சொல்கிறாங்க. இந்த மேப்பை பாருங்கள். இந்த மேப் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த மேப்பில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க எப்படி அதை வந்துட்டு ரிலேட் பண்ணுது, இந்த கிரேட் சோலார் ஃப்ளாஷ் வந்துட்டு எப்படி வந்து கிரேட் அவேக்கனிங்காக மாறுதுன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயத்தில் அவங்க அனலைஸ் பண்ணி மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். இது நிறைய விஷயங்கள் வந்துட்டு வைட்லி அவைலபிள் வெப்சைட்ஸ்.